பாளை சதகத்துல்லாஹ் கல்லூரியில் பகடிவதைக்கு எதிரான விழிப்புணர்வு கருத்தரங்கு கல்லூரி கலையரங்கில் 12/8/2024 அன்று காலை 11 மணிக்கு நடைபெற்றது. பகடிவதைக்கு எதிரான விழிப்புணர்வு அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் தமீமுல் அன்சாரி வரவேற்று பேசினார். கல்லூரி முதல்வர் முனைவர் மு. அப்துல் காதர் அவர்கள் தலைமையுரையாற்றும் போது அனைவரும் அன்பை விதைக்க பழகுங்கள் என்று பேசினார். கல்லூரியின் துணை முதல்வர் முனைவர் SMA சையது முகமது காஜா அவர்கள் மற்றும் தமிழ்துறை தலைவர் முனைவர் மகாதேவன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். சிறப்பு விருந்தினராக பாளை மாநகர காவல் உதவி ஆணையர் பிரதீப் ரங்கநாதன் பேசும்போது, தவறு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கல்லூரி மாணவர்களுக்கு வரக்கூடாது. பெருமைக்குரிய கல்லூரியில் பயிலும் நீங்கள் கல்லூரி பெயரை மனதில் வைக்க வேண்டும். பெரிய சவால்களை எதிர்கொள்ளும் மன உறுதி வேண்டும். விஞ்ஞானி, செயற்கை தொழில்நுட்பம் போன்றவற்றில் நன்றாக படியுங்கள். உங்கள் திறன்களை வெளியே கொண்டு வாருங்கள். உங்கள் நண்பர்கள் உங்களை உயர்த்தட்டும். விட்டு கொடுப்பார் கெட்டு போவதில்லை. சாதிய உணர்வுகள் கல்லூரிகளில் இருக்கக்கூடாது. முதல் தகவல் அறிக்கையில் மாணவர் பெயர் இடம்பெற்றால் வாழ்வே வீணாகிவிடும். கடந்த ஆண்டு இதே நிகழ்வுக்கு இங்கே வந்தேன். இப்போது மறுபடியும் வந்திருக்கிறேன். போதை மருந்துகள் இல்லாத கல்லூரி வளாகம் அழகானது. போக்குவரத்து விதிகளை கடைபிடித்து வண்டி ஓட்டுங்கள். ராகிங் சமூக சிக்கல். யாரும் கிண்டல் செய்து அவமானப்படுத்தினால் அது பகடிவதைதான். ராகிங் வழக்கில் சிக்கினால் யாரும் உங்களை காப்பாற்ற முடியாது. எந்த பயமும் இல்லாமல் கற்க வேண்டும். ஆசிரியர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். கல்லூரியில் செயல்படும் ஆன்டி ராகிங் குழு சிறப்பாக செயல்படுகிறது. வார்த்தையால் திட்டுவதோ கையால் சைகை செய்வதோ ராகிங் தான். மூத்த மாணவர்கள் இளைய மாணவர்களை வழிகாட்ட வேண்டும். இந்திய தண்டனை சட்டத்தில் ராகிங் கடும் தண்டனைக்குரிய சட்டம். 3 முதல் 4 ஆண்டுகள் வரை சிறையில் இருக்க வேண்டி வரும். சட்டத்திற்கு உட்பட்டே அனைவரும் செயல்பட வேண்டும். நடவடிக்கைக்கு உள்ளானால் சமூகம் வேறு மாதிரியாக பார்க்கும். உங்கள் நோக்கம் IAS IPS ஆக வேண்டும். அதற்கு UPSC தேர்வை நீங்கள் எழுத வேண்டும் என்று பேசினார். போதை பழக்கத்திற்கு எதிரான உறுதிமொழியை மாநகர காவல் உதவி ஆணையர் பிரதீப் ரங்கநாதன் செய்து வைக்க மாணவ மாணவியர் உறுதியெடுத்தனர். முனைவர் பெனாசிர் நன்றி கூறினார். முதுநிலை வணிகவியல் மாணவி இசத் பாத்திமா நிகழ்ச்சியை தொகுத்தளித்தார்.